ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆம்பல் வீடியோ சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2 இயல் 2 தமிழர்களின் வீரக்கலைகள் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 2 தமிழர்களின் வீரக்கலைகள். தனக்கென்று தனித்த நாகரிகமும் பண்பாடும் உடையது தமிழ் மரபு. தமிழரின் பண்பாட்டு கூறுகளும் கலைகளும் இலக்கியங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. பண்டை தமிழன் வாளாண்மையால் பகைவரை வென்றான், தாளாண்மையால் நன்னிலமாக்கினான், வேளாண்மையால் வளம் பெருக்கினான், வீரமும் தீரமும் நிறைந்த விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினான். தமிழர்க்கென்றே இருக்கும் வீரம் செறிந்த கலைகளை அறியுந்தோறும் வியப்பு மேலிடும், மனம் மகிழ்ச்சியில் நிறைந்திடும். ஏர் தழுவுதல், சிலம்பாட்டம், இளவட்டக்கல் தூக்குதல், மற்போர் முதலான கலைகள் தமிழர்களின் வீரக்கலைகள் விளங்குகின்றன. இக்கலைகளுள் இன்றளவும் நடைமுறையில் உள்ள சில விளையாட்டுகளை பற்றி அறிந்து கொள்வோம். ஏறு தழுவுதல். தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டுகளில் ஒன்று ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல்னா என்ன? ஜல்லிக்கட்டு. தமிழர்களுடைய வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டில் ஒன்று ஏறு தழுவுதல். ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். ஏறு அப்படிங்கிறது காளை மாட்டை குறிக்கும். ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும். ஏறு தழுவுதல்ங்கிறது காளையை தழுவி அதோடைய வீரத்தை அடக்குறது தான் ஏறு தழுவுதல். இவ்விளையாட்டு பழங்காலம் தொட்டு இன்று வரை விளையாடப்பட்டு வருகிறது. வளமான புல்வளம் கொண்ட முல்லை நிலமே ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்கியது. இந்த விளையாட்டு பழங்காலத்திலேருந்து இன்னைக்கு வரையுமே விளையாடப்பட்டு வருது. வளமான புல்வளம் கொண்ட முல்லை நிலம் இருக்குல்ல, அந்த நிலம்தான் ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக இருக்குது. இன்று பல மாவட்டங்களில் இவ்வீர விளையாட்டு நடைபெறுகிறது. இப்போது நிறைய மாவட்டத்தில் இந்த வீர விளையாட்டு நடைபெறுது. பொங்கல் திருவிழா கொண்டாடப்படும் நாள்களில் ஏறு தழுவுதல் என்னும் விளையாட்டு நடத்தப்படுகிறது. பொங்கல் திருவிழா வரும்ல, மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த விளையாட்டு ஏறு தழுவுதல்ங்கிற விளையாட்டு விளையாடப்படுறாங்க. ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு என பல பெயர்களிலும் அது அழைக்கப்படுகிறது. ஊரிலுள்ள இளைஞர்கள் காளைகளை அடக்கி தங்கள் வீரத்தை வெளிப்படுத்துகின்றனர். இந்த விளையாட்டுக்கு ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு அப்படின்னு நிறைய பேரும் அதுக்கு சொல்லி அழைக்கப்படுது. ஊரில் உள்ள இளைஞர்கள் காளைகளை அடக்கி தங்கள் வீரத்தை வெளிப்படுத்துகின்றனர். அந்த ஊரில் உள்ள இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? காளையை அடக்கி அவங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துகிறாங்க. காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை என்பது தமிழர் கொள்கை. ஆண்மைனா என்னது? உயர்ந்தது. தாழ்மைனா என்னது? தாழ்ந்தது. காளையுடைய கொம்பை பிடிக்கிறது காளையுடைய கொம்பை பிடிக்கிறது தான் பெருசு. வாளை பிடிச்சா அது தாழ்மை அப்படிங்கிறது தமிழருடைய கொள்கை. கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு என்பதை தமிழர்கள் திடமாக நம்பினர். காளையோட தெம்பு எங்கே தான் கொம்புல தான் இருக்குது அப்படிங்கிறத தமிழர்கள் திடமாக நம்பினாங்களாம். காளையின் வாளை பிடித்தவன் அதன் காலால் உதல்பட்டு மண்ணிடை வீழ்வான். காளையுடைய வாழை பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா அதோடைய காலால் உதைப்பட்டு கீழே விழுவான். ஆதலால் கொம்பை விட்டு வாளை பற்றுதல் கோழையின் செயல். வசமாக பிடி கிடைத்தால் காளையின் விசை அடங்கும், வீரம் அடங்கும், திடமின்றி மண்ணில் சோர்ந்து விழும். நல்லா வசமாக பிடி கிடைச்சா காளையுடைய வீரம்லாம் அடங்கும். அதை திடமின்றி அப்படியே மண்ணில் என்ன பண்ணும்? சோர்ந்து விழுந்துடும். இத்தகைய வீர விளையாட்டை விளையாடுவதற்கு சில விதிமுறைகள் இன்று பின்பற்றப்படுகின்றன. இந்த மாதிரி ஒரு வீர விளையாட்டை விளையாடுறதுக்கு நிறைய விதிமுறைகள்லாம் இப்போல்லாம் பின்பற்றப்படுது. இவ்விளையாட்டில் பங்கு பெறும் காளைக்கு கன்று பருவத்திலிருந்தே பாய்ச்சலுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் பங்கு பெறுற காளைக்கு கன்று பருவத்திலிருந்தே பாய்ச்சலுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. காளையின் கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு துணியை எடுப்பவரே வெற்றி பெற்றவர் ஆவர். காளையுடைய கொம்பில் ஒரு ஜல்லிக்கட்டு துணி ஒன்று கட்டியிருக்கும். அதை எடுக்கிறவங்களே வெற்றி பெற்றவர் ஆவார்.
தற்காலத்தில் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர் மற்றும் காளைகளுக்கு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது. இப்போல்லாம் போட்டியில் கலந்துருக்கிற வீரருக்கும் அந்த காளைக்கும் உடல் பரிசோதனை செய்வாங்களாம். போட்டி நடைபெறும் போது வாடிவாசலை மறித்து கொண்டு போட்டியாளர்கள் நிற்கக்கூடாது. இந்த ஜல்லிக்கட்டை அவுத்து விடுவாங்கள்ல வாடிவாசல், அந்த வாடிவாசலை மறிச்சுக்கிட்டு எந்த போட்டியாளரும் நிற்கக்கூடாது. காளையின் திமில் பகுதியை பிடித்தபடி 15 மீட்டர் தூரம் அல்லது 30 வினாடிகள் அல்லது 3 துள்ளல்கள் வரை ஓடும் போட்டியாளர் வெற்றி பெற்றவர் ஆவார். காளையோட திமில் பகுதியை பிடிச்சிக்கிட்டே 15 மீட்டர் தூரம், அப்படி இல்லைன்னா 30 வினாடிகள், அப்படி அதுவும் இல்லைன்னா 3 துள்ளல் வரையும் ஓடுற போட்டியாளர் தான் வெற்றி பெற்றவர். இவ்விளையாட்டில் ஈடுபடுவதற்கு நல்ல உடல் திறனும் அஞ்சா நெஞ்சமும் தேவை. இந்த விளையாட்டில் ஈடுபடுறதுக்கு என்ன வேணும்? நல்ல உடல் திறனும் அஞ்சா நெஞ்சமும் இருக்கணும். கிட்ஸ், இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.